ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம இப்ப பார்க்க போற டாபிக் அல்ஜீப்ரா. அல்ஜீப்ரால நம்ம போன கிளாஸ்ல பேசிக் ஃபார்முலா பார்த்தோம். ஸோ இப்ப அதோட நெக்ஸ்ட் ஃபார்முலா. ஸோ இப்ப பாருங்க, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நார்மலா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி ஃபார்முலா தான் தெரியும். இப்ப நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் ஏபி. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஃபார்முலா. இப்ப அடுத்தது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி whole square minus 4ab. Next formula, a square minus b square. Friends, இதை expand பண்ணா எப்படி எழுதணும்னா a plus b into a minus b. Next formula, a power 4 minus b power 4. Friends, இது நம்ம எப்படி எழுதணும்னா இங்க பாருங்க, a square whole square minus b square whole square எழுதலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அகைன் இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு ஆயிடுச்சா? இப்போ நம்ம இது a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. ஸோ அப்போ நமக்கு a பிளஸ் bனா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். நெக்ஸ்ட் a மைனஸ் bனா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ் எகைன் இங்க பாருங்க a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இருக்கு. அப்போ இதையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ ஃபைனலா நமக்கு a பவர் 4 மைனஸ் b பவர் 4னா என்ன ஃபார்முலானா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இன்டூ a பிளஸ் b இன்டூ a minus b. Friends, இதுதான் இந்த ஃபார்முலாஸை வச்சு தான் நாம இப்ப சம்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் 3x minus 2y equal to 3 and xy equal to 9. Then find the value of 3x plus 2y. Friends, இங்க நமக்கு மைனஸ் 3x மைனஸ் 2y கொடுத்திருக்காங்க, 3x plus 2y கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப இது a மைனஸ் பில இருந்து நம்ம a பிளஸ் பிக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்ப நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் is equal to a minus b whole square plus 4ab. ஓகே, அப்படியே இங்க வேல்யூல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சோ இப்போ இங்க a இருக்க இடத்துல யார் இருக்காங்க? 3x இருக்காங்க. பிளஸ் b இருக்க இடத்துல 2y ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் bனா இது 3x மைனஸ் 2y க்கு ஈக்குவல் டு யாரு? 3. அப்ப நமக்கு 3 ஸ்கொயர்னு இந்த இடத்துல எழுதலாம். 3 ஸ்கொயர் பிளஸ் 4. a இருக்க இடத்துல நமக்கு 3x, b இருக்க இடத்துல நமக்கு 2y. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா 4 3s are 12, 12 2s are 24. ஸோ அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னா 9 பிளஸ் 24 xyன்னு வரும். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு xyக்கு என்ன வேல்யூ இருக்காங்க? இங்க 9 கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த வேல்யூ எடுத்து நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இஸ் ஈக்குவல் டு 9 பிளஸ் 24 இன்டூ xyங்கிற வேல்யூ 9. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 24 இன்டூ 9 நம்மளோட ஃபேன்சி நம்பர்ஸ். ஸோ இதோட மல்டிப்ளிகேஷன் நம்ம எல்லாரும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 24 இன்டூ 9 216. ஸோ அப்போ நம்மளுக்கு 9 பிளஸ் 216 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 225 வரும். ஆனா நம்ம என்ன இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 3x பிளஸ் 2y ஹோல் ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா நமக்கு 3x பிளஸ் 2y தான் வேணும். ஸோ அப்ப ரெண்டு சைடுமே ரூட் எடுத்துடலாமா? ஸோ ரூட் எடுத்துடா 3x பிளஸ் 2y ரூட் 25 ரூட் 225னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 15 வரும். ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளவு பெருசையும் நம்ம எக்ஸாம்ல எழுதுறதுக்கு கண்டிப்பா டைம் பத்தாது. சோ அப்ப நம்ம எப்படி எக்ஸாம் அல்ல குயிக்கா சால்வ் பண்றதுன்னா இப்ப பாருங்க. சோ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் வச்சுட்டு நம்ம டக்குன்னு வேல்யூ புட் பண்ணா போதும். வேல்யூ புட் பண்ணவே நமக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஓகே, சோ நமக்கு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா அப்ப நம்ம ஸ்ட்ரைட்டாவே இந்த இடத்துல இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சிருந்தோம்னா நம்ம 3 ஸ்கொயர் 9 போட்டுறணும் பிளஸ் 4. இங்க ஏங்கிற இடம் யாரு? 3x. ஸோ பிங்கிறது 2y. ஓகே, 4 3s are 12, 24. 24 xy வருது. ஸோ அப்ப 9 பிளஸ் 24 xy னா இன்டூ 9. ஓகே, நமக்கு இது ஃபேன்சி நம்பரா? 216. அப்ப 9 பிளஸ் 216 நமக்கு 225. 225க்கு ரூட் எடுத்தா 15. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ட்ரைட்டாவே நம்ம இப்படிதான் இந்த சம்ம குயிக்கா சால்வ் பண்ணுவோம். இப்ப நெக்ஸ்ட் சம் பாருங்க. 2a plus b equal to 10 and 2ab equal to 9. Then one of the values of 2a minus b is. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பிளஸ் கொடுத்திருக்காங்க, மைனஸ் கேக்குறாங்க. அப்ப நமக்கு a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா.
நமக்கு என்ன a plus b whole square minus 4ab தான் நம்மளோட ஃபார்முலா. ஓகே, இப்போ இங்க a இருக்க இடத்துல யார் இருக்காங்க? 2a இருக்காங்க. ஓகே, minus b whole square is equal to a plus b whole square னா 10. ஸோ அந்த 10 அப்படியே இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். 10 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ a இருக்க இடத்துல 2a அப்புறம் b தான். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நமக்கு இங்க 2ab இருக்கா? ஸோ அந்த இடத்துல என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்? நம்ம 9 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு 10 ஸ்கொயர் 100 மைனஸ் 4 இன்டூ 9. ஸோ இந்த இடத்துல 9 சப்ஸ்டியூட் பண்ணா 4 இன்டூ 9 நமக்கு 36. ஸோ அப்போ நம்மளுக்கு சப்ட்ராக்ட் பண்ணா 64 வரும். இப்போ நமக்கு 2a மைனஸ் b தான் தேவை. ஸோ அப்போ நம்மளுக்கு ரூட் 64. ரூட் 64னா 8. ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண இங்க நிறைய ஸ்டெப்ஸ்லாம் நீங்க வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. If x and y are positive numbers such that x minus y equal to 5 and xy equal to 150, then the value of x plus y அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அப்போ a plus b whole square formula is equal to a minus b whole square plus 4xy அப்படியே இங்க வேல்யூ புட் பண்றோம். ஸோ இங்க a minus b இருக்கிறதுல யார் இருக்காங்க? 5 ஸ்கொயர் பிளஸ் 4 இன்டூ xy. xy னா 150. ஸோ அப்போ 4 இன்டூ 150 இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு 5 ஸ்கொயர்னா 25, 4 இன்டூ 15 60, ஒரு 0 இருக்காங்க, அப்போ 600. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டோட்டலா ஆட் பண்ணா 625 வருமா? ஓகே, நமக்கு வெறும் எக்ஸ் பிளஸ் ஒய் தான் தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரூட் எடுத்துடலாமா? ஸோ நமக்கு வெறும் எக்ஸ் பிளஸ் ஒய் தான் தேவை. ஸோ ரூட் ஆஃப் 625 நமக்கு 25 வரும். ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். 5x plus 3y equal to 15 and 2x y equal to 6, then the value of 5x minus 3y. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு a plus b கொடுத்துருக்காங்க, a minus b கேட்குறாங்க. அப்போ நமக்கு a minus b whole square ஃபார்முலா. ஸோ a minus b whole square is equal to a plus b whole square minus 4ab. அப்படியே வேல்யூ புட் பண்ணலாமா? இங்க a இருக்க இடத்துல யார் இருக்காங்க? 5x இருக்காங்க. மைனஸ் b இருக்க இடத்துல 3y இருக்காங்களா? ஸோ ஹோல் ஸ்கொயர். ஓகே, a plus b whole square னா இந்த இடத்துல 15. ஸோ அப்போ 15 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டு ஏனா நமக்கு இந்த இடத்துல 5x, b னா 3y. ஓகே, 15 ஸ்கொயர்னா நமக்கு 225 மைனஸ் 4 5s are 20, 23s are 60. ஸோ அப்போ நம்மளுக்கு 60 xy வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு இங்க ஆனா 2xy இருக்கு, ஈக்குவல் டு 6 அப்படின்னு இருக்காங்க. நமக்கு இப்ப 60xy வேணும்னா என்ன பண்ணணும்? ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல 2xy ஈக்குவல் டு 6. அப்ப இங்க 30 மல்டிபிள் பண்ணா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 30 மல்டிபிள் பண்ணா ரைட் ஹேண்ட் சைட்லயும் 30 மல்டிபிள் பண்ணுமா? ஓகே, ஸோ இப்போ பாருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம 30 மல்டிபிள் பண்றோம், இங்க 30 மல்டிபிள் பண்ணா ஸோ இங்கேயும் நம்ம 30 மல்டிபிள் பண்ணோம். ஓகே, 2 into 30 60xy. 60xy is equal to 36 into 30 நமக்கு 180 வருவாங்க. ஓகே, அப்ப 60xy இருக்கிறதுல நம்ம 180 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு 225 மைனஸ் 180. ஃப்ரெண்ட்ஸ் இதை சப்ட்ராக்ட் பண்ணா 45 வருமா? ஓகே, 45ங்கிறது யாரு? 5x minus 3y ஹோல் ஸ்கொயர். ஓகே, அப்போ நம்மளுக்கு 5x minus 3y தான் தேவை. அப்போ நம்ம ரூட் எடுக்கணுமா? ஸோ 5x minus 3y தான் நமக்கு தேவை. ஸோ ரூட் ஆஃப் 45. ஃப்ரெண்ட்ஸ் ரூட் 45 நம்ம எப்படி எழுதலாம்? ரூட் 9 இன்டூ 5 எழுதலாமா? 9க்கு ரூட் எடுத்தா நமக்கு 3. ஸோ 3 ரூட் 5 வரும். ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம இந்த இடம் மட்டும் வந்துட்டு நம்ம ஈஸியா ஆன்சர் போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம். b square plus ab equal to 18 and a plus b plus root ab equal to 6. Find root ab. ஃப்ரெண்ட்ஸ் இது நமக்கு என்ன ஃபார்முலானா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ இது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும், என்ன கிடைக்கும்? a plus b இன்டூ a மைனஸ் பின்னு கிடைக்குமா? ஓகே, இங்க பாருங்க, இங்க a plus b இருக்கிற இடம் தான் இது, இந்த a plus b plus root ab. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு a plus b plus root ab. ஸோ இந்த a minus b இருக்கிற இடத்துல நமக்கு a plus b minus root ab. ஓகேவா? இந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இருக்காங்க பாத்தீங்களா? இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணா
இத a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலால எழுதுனா நமக்கு எப்படி கிடைக்கும்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் ஏபின்னு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்ப இங்க பாருங்க, இந்த டேர்மை நம்ம வந்து ஏன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இந்த டேர்மை பின்னு வச்சுக்கிறோம். இப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. அப்ப இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணுமா? எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும்? a ஸ்கொயர் a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab வருமா? ஓகே, மைனஸ் b ஸ்கொயர்ங்கிறது இந்த ரூட் ஏபி ஹோல் ஸ்கொயர். இந்த ரூட் ஏபி ஹோல் ஸ்கொயர் பண்ணா நமக்கு வெறும் ஏபி தானே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா நமக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் ஏபின்னு வருமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நமக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைட். சோ இப்போ நம்ம டைரக்டா இங்க வேல்யூ புட் பண்ணா நமக்கு ஆன்சர். இப்ப பாருங்க, சோ நமக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் ஏபியோட வேல்யூ என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்கு? 18. சோ அப்ப இங்க 18 சப்ஸ்டியூட் பண்றோம். இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல a பிளஸ் b பிளஸ் ரூட் ஏபி இருக்க இடத்துல 6 இருக்காங்களா? ஓகே, 6. நெக்ஸ்ட் இந்த டேர்ம், சோ a பிளஸ் b மைனஸ் ரூட் ஏபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 18 இந்த 6 இன்சைட் வந்து டிவிஷனா மாறிடுமா? 18 டிவைடட் பை 6 வந்து நமக்கு 3 இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b மைனஸ் ரூட் ஏபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நமக்கு ஈக்குவேஷன். இதை நம்ம மறுபடியும் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா நமக்கு ரூட் ஏபி கிடைப்பாங்க. சோ இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். சோ இதை நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டு பேர்த்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு வந்து ரூட் ஏபி கிடைக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் a பிளஸ் b மைனஸ் ரூட் ஏபி ஈக்குவல் டு 3. So again a plus b plus root ab equal to நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கு 6. ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணா எல்லாமே இங்க மைனஸா மாறிடுவாங்களா? ஓகே, பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிடுவாங்க, பிளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு மைனஸ் ரூட் ஏபி மைனஸ் 2 ரூட் ஏபி இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 6 நமக்கு மைனஸ் 3 வருமா? அகெயின் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுவாங்க. இந்த 2 இன்சைட் அந்த டிவிஷனா? ஸோ அப்ப root AB is equal to 3 divided by 2 நமக்கு 1.5 is our answer. அப்ப ஆப்ஷன் A is our answer. ஹென்ஸ் நம்ம இதை குயிக்கா சால்வ் பண்ணா இங்க இருக்க நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம். Simplify the expression L square minus M square by L plus M whole square provided L plus M not equal to 0. ஃப்ரெண்ட்ஸ், இங்க இது நம்ம பார்த்தாவே சொல்லிடலாமா? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்காங்கன்னு. அப்ப நம்ம நியூமரேட்டர் எப்படி எழுதலாம்? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா l பிளஸ் எம் இன்டூ எல் மைனஸ் எம். ஃப்ரெண்ட்ஸ், அதான் நமக்கு a ஸ்கொயர் எல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயரோட ஃபார்முலா. ஓகே, டிவைடட் பை எல் பிளஸ் எம் ஹோல் ஸ்கொயர்னு இருக்காங்க. ஓகே, அப்ப நம்மளுக்கு இந்த ஒரு டேர்ம் இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுமா? ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் எல் மைனஸ் எம் டிவைடட் பை L plus M தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். Simplify 36a square minus 49b square by 6a plus 7b. ஃப்ரெண்ட்ஸ், அகைன் இது a square minus b square ஃபார்முலா இருக்காங்களா? ஓகே, இதை நம்ம ஸ்பிட் பண்ணி எழுதுனா எப்படி எழுதணும்? அப்ப நம்ம 6a plus 7b into 6a minus 7b எழுதலாமா? ஓகே, டினாமினேட்டர்ல 6a பிளஸ் 7b இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டேர்மும் இந்த டேர்ம் சேமா இருக்கனால கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 6a மைனஸ் 7b. ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். சிம்பிளிஃபை த எக்ஸ்பிரஷன் 2x plus 13 minus y into 2x minus 13 minus y. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பார்த்தாவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். நமக்கு இது வந்து a minus b into a plus b இருக்காங்க. பட் ஆனா இதை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்க, ஸோ 2x மைனஸ் ஒய் இது வந்து ஒரு டேர்ம், மைனஸ் 13 இது வந்து ஒரு டேர்ம். ஸோ அப்ப இது ஏ ஸ்கொயரு, ஸோ இது பி ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் நமக்கு இங்க இருக்காங்க. ஓகேவா? பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ நம்ம இதை சால்வ் பண்றோம். ஸோ 2x மைனஸ் ஒய் இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம பண்ணா நமக்கு 4x ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஏங்கிற இடத்துல 2x இருக்காங்க, பிங்கிற இடத்துல ஒய்னு இருக்காங்க, மைனஸ் 13 ஸ்கொயர்னா நமக்கு 169. ஓகே, இதை மறுபடியும் என்ன சிம்பிளி சால்வ் பண்ணா 4x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 2s are 4
4xy minus 169. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். பேசிக் சம்ஸ். நெக்ஸ்ட் சம் பாருங்க. Simplify the given expression 1 plus p into 1 plus p square into 1 plus p power 4 into 1 plus p power 8 into 1 plus p power 16 into 1 minus p minus 1. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது சம் பெருசா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. பார்த்தோன்னே இது நம்ம கிளப் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ இது a plus b. இந்த இடத்துல a minus b. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ நமக்கு 1 ஸ்கொயர் மைனஸ் p ஸ்கொயர்னு வரும். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 1 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 1 தான். ஸோ அப்போ 1 மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இங்க பாருங்க, இது ரெண்டையும் கிளப் பண்ணலாம். a மைனஸ் பி ஏ பிளஸ் பி. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஃபைனல் ஆன்சர் இது a மைனஸ் பி இன்டு ஏ பிளஸ் பினா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ 1 ஸ்கொயர் p ஸ்கொயர் பண்ணா p ஸ்கொயர் பண்ணா p பவர் 4னு வருமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் இது. இப்போ எகைன் பாருங்க, இப்போ இது ரெண்டு பேர்த்தையும் கிளப் பண்றோம். ஓகே, a மைனஸ் பி ஏ பிளஸ் பி. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வருவாங்க? கிளப் பண்ணா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்ப 1 மைனஸ் p பவர் 8. இப்போ இது ரெண்டு பேர்த்தையும் கிளப் பண்றோம். ஸோ a மைனஸ் பி ஏ பிளஸ் பி. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வருவாங்க a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ 1 மைனஸ் p பவர் 16. ஓகே, இப்போ எகைன் இது ரெண்டு பேர்த்தையும் கிளப் பண்றோம். கிளப் பண்ணா a மைனஸ் பி ஏ பிளஸ் பி. ஸோ எப்படி வருவாங்க? 1 மைனஸ் p பவர் 32ன்னு வருவாங்க. ஓகேவா? ஓகே, முடிஞ்சிருச்சு. ஃபைனலா யார் இருக்கா? இங்க ஒரு -1 இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ஃபைனல் டேர்ம். ஓகே, இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாமா? ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். இங்க பாருங்க, 1 minus p power 32 minus 1 plus 1 minus 1 cancel ஆயிடும். ஃபைனலா நமக்கு minus p power 32 இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் A is our answer. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். What is the value of k minus 1 by k into k square plus 1 by k square into k power 4 plus 1 by k power 4 into k power 8 plus 1 by k power 8 into k power 16 plus 1 by k power 16. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இப்போ இது பேர் பண்றதுக்கு நமக்கு k மைனஸ் 1 by k இருக்காங்க. ஆனா நமக்கு k பிளஸ் 1 by k இல்ல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நியூமரேட்டர்லயும் k பிளஸ் 1 by k வால மல்டிபிள் பண்ணி டினாமினேட்டர்லயும் k பிளஸ் 1 by k மல்டிபிள் பண்ணா நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்லையா? ஸோ அப்போ நம்மளுக்கு நியூமரேட்டர்ல k பிளஸ் 1 by k, அதே மாதிரி டினாமினேட்டர்ல இன்டூ k பிளஸ் 1 by k. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேர் பண்ணிக்கலாமா? k மைனஸ் 1 by k, k பிளஸ் 1 by k. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்? k ஸ்கொயர் மைனஸ் 1 by k ஸ்கொயர்னு எழுதலாமா? இப்போ பாருங்க, k மைனஸ் 1 by k ஸ்கொயர் பிளஸ் 1 by k ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ் அப்ப a மைனஸ் b a பிளஸ் b. அப்ப இது ஃபைனலா எப்படி எழுதலாம்? k பவர் 4 மைனஸ் 1 by k பவர் 4. இப்போ இங்க பாருங்க, a மைனஸ் b a பிளஸ் b. ஸோ இது நம்ம அப்படி ஃபைனலா எப்படி எழுதலாம்? ஸோ k பவர் 8 மைனஸ் 1 by k பவர் 8. அகெயின் இப்ப ஸோ நமக்கு k பவர் 1 by 8 மைனஸ் k 1 by k பவர் 18. இங்க k power 8 plus 1 by k power 8. Friends, அப்ப இதை ஸ்கொயர் பண்ணா a square minus b square நமக்கு k power 16 minus 1 by k power 16. Again, இப்ப இது ஃபைனலா நம்ம எப்படி எழுதலாம்? So k power 32 minus 1 by k power 32. Friends, இதுதான் நம்மளோட நியூமரேட்டர். நமக்கு டினாமினேட்டர்ல யார் இருக்கா? k plus 1 by k தானே இருக்காங்க. ஓகே, இப்ப டினாமினேட்டர். So இது நமக்கு நியூமரேட்டர். இந்த மொத்த டேர்ம். ஸோ டினாமினேட்டர்ல நமக்கு k பிளஸ் 1 by k. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனலா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்காங்க நியூமரேட்டர்ல. ஸோ அப்போ k பவர் 32 மைனஸ் 1 டிவைடட் பை k பவர் 32 டிவைடட் பை k பிளஸ் 1 by k is our final answer. Next sum. What is the value of 1 plus x by 1 minus x square divided by 1 plus x by 1 minus x power 4 minus 1 minus x power 4 by 1 minus x into 1 plus x by 1 minus x square. Friends, நமக்கு இங்க டிவிஷன் இருக்காங்க. டிவிஷன்னா நம்ம என்ன மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு இன்வர்ஸா எழுதணுமா? பேசிக்ஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்க 1 plus x divided by 1 minus x square into 1 minus x power 4 divided by 1 plus x. ஓகே, மற்றபடி இந்த டேர்ம் அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ மைனஸ், ஸோ நம்ம மொத்தத்தை பிராக்கெட்ல வச்சிடலாம். 1 minus x power 4 நம்ம எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ அப்போ
1 plus x square into 1 minus x square divided by 1 minus x into 1 plus x divided by 1 minus x square. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க சேமா இருக்கிறதெல்லாம் அப்படியே கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ இங்க வாங்க. சோ இந்த இடத்துல 1 minus x square இருக்கும். அப்ப இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம்? 1, சோ இங்க இருக்க டேர்ம் 1 plus, சரிங்க பாருங்க, 1 plus x divided by 1 minus x square into 1 plus x square into 1 minus x square divided by 1 plus x. ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு 1 plus x, இங்க ஒரு 1 plus x கேன்சல் ஆயிடுவாங்களா? சோ 1 minus x square. So next 1 minus x square, 1 minus x square cancel ஆயிடுங்க. ஃபைனலா நமக்கு யார் இருக்கா? இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த மைனஸ்க்கு லெஃப்ட்ல. சோ 1 plus x square மட்டும் தான் இருக்காங்க. ஓகே, இங்க எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்? 1 minus x square, 1 minus x square cancel. ரிமைனிங், சோ மைனஸ், சோ மொத்தத்தையும் நம்ம பிராக்கெட்ல வச்சுப்போம். 1 plus x square into 1 plus x divided by 1 minus x. இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சோ நம்மளுக்கு டோட்டலா நமக்கு 1 minus x தான் எல்சிஎம். சோ எடுத்தா இங்க இது மல்டிப்ளை ஆயிடுமா? சோ 1 plus x square into 1 minus x. நெக்ஸ்ட், இப்போ இந்த டேர்ம்லாம் உள்ள மல்டிபிள் பண்ணிடலாமா? 1 into 1 1 தான், 1 into x x. சோ அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? மைனஸ் வெளியே வச்சுப்போம். சோ 1 plus x plus இந்த x square into 1 x square plus x square into x நமக்கு x cube. ஓகே, இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த டேர்மையும் நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணி எழுதலாம். ஈக்குவல் டு 1 into சேம் தான், 1 minus x தான் வரும், plus x square into 1 x square minus x cube. இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணா நமக்கு minus 1 minus x minus x square minus x cube divided by 1 minus x. இப்போ எதெல்லாம் நெகட்டிவ்? இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், ஸோ கேன்சல் ஆயிடும். பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்மளுக்கு ஃபைனலா எப்படி இருக்காங்க? ஸோ மைனஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நமக்கு மைனஸ் 2x வந்துருமா? ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 2x மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 2x கியூப் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ஆன்சர்ல நம்மளுக்கு அப்படி இல்லவே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மேலையும் கீழையும் மைனஸால மல்டிபிள் பண்ணிடலாமா? ஓகே, இங்க பாருங்க, எந்த இதுலயும் மைனஸே இல்ல. சோ அப்ப மேலையும் கீழையும் மைனஸால மல்டிபிள் பண்றோம். இந்த ஈக்குவேஷனையும் மைனஸால மல்டிபிள் பண்றோம், இந்த ஈக்குவேஷனையும் மைனஸால மல்டிபிள் பண்றோம். அதுக்கப்புறம் 2x காமனா எடுத்துறோம். ஓகே, இதுல 2x காமன் எடுத்துட்டா நமக்கு ஃபைனல் ஆன்சர் எப்படி இருப்பாங்க? 2x காமன் எடுத்துட்டா சோ நமக்கு 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை, சோ இங்க மைனஸால மல்டிபிள் பண்ணா மைனஸ் 1 பிளஸ் எக்ஸ் இருக்குமா? அதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 1 எழுதுமா? ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, 2x into 1 plus x square by x minus 1 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இது லென்த்தி தான், நம்ம பிராக்டிஸ் பண்ண நமக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் சம், simplify the expression x square plus t square plus 2st minus u square divided by s square minus t square minus 2tu minus u square. ஃப்ரெண்ட்ஸ், இது a plus b whole square ஃபார்ம்ல இருக்காங்களா? சோ அப்ப நம்ம இது எப்படி எழுதலாம்? s plus t whole square minus u square எழுதலாம் டினாமினேட்டர்ல. சோ இங்க பாருங்க, இந்த மொத்த டேர்முக்கு மைனஸ் காமன் எடுத்துட்டா, இப்ப s ஸ்கொயர் இங்க மைனஸ் காமன் எடுத்துட்டா t ஸ்கொயர் பிளஸ் 2tu பிளஸ் u ஸ்கொயர்னு இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, எகைன் இது a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவா? சோ இது எப்படி எழுதலாம்? s ஸ்கொயர் மைனஸ் t பிளஸ் u ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகே, இப்போ இங்க பாருங்க, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ நம்ம இத a பிளஸ் b இன்டு a மைனஸ் b ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாமா? ஓகே, சோ அப்ப s பிளஸ் t பிளஸ் u into s plus t minus u divided by, again இதுவும் அதே மாதிரி தான். So a plus b, so s plus t plus u. மைனஸ் எழுதும் போது நம்ம கேபிட்டலா எழுதணும், ஏன்னா மைனஸால மல்டிபிள் பண்ணிருக்காங்க. So நமக்கு s மைனஸ் பிராக்கெட், so t plus u. இப்போ உள்ள மல்டிபிள் பண்ண மைனஸால மல்டிபிள் பண்ண s மைனஸ் t மைனஸ் u. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேமா இருக்கிறதெல்லாம் அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிட்டு சோ நம்ம ஃபைனல் ஆன்சர் பாருங்க.
s plus t plus u s plus t plus u சேமா. ஸோ அப்போ இது கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு s plus t minus u divided by s minus t minus u தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ அப்போ s plus t minus u, s minus t minus u. ஓகே, ஆப்ஷன் A is our answer. Next sum. Simplify the expression x square minus 2x minus 63 by x square plus 14x plus 49. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இருக்காங்க. ஸோ அப்ப நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரிஞ்சிருந்தாதான் இந்த சம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இது எப்படி? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிபிள் பண்ணா -63 வருவாங்க. ஸோ -63 ஸ்ப்ளிட் பண்ணா நம்ம எப்படி எழுதலாம்? 9 into 7 ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகே, இங்க ஆனா மைனஸ் இருக்கு, அப்ப பெரிய நம்பருக்கு மைனஸ் போடணும். ஓகே, இப்போ நம்ம இது ஃபைனலா இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்னா x minus 9 into x plus 7 எழுதலாம். இப்ப டினாமினேட்டர்ல இங்க பாருங்க 49 ஸ்ப்ளிட் பண்றோம். ஸ்ப்ளிட் பண்ணா 7 into 7. சோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? x plus 7 into x plus 7. So x plus 7 cancel. Remaining x minus 9 by x plus 7. Friends, option D is our answer. உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் டீச் பண்ணும்போது இதெல்லாம் எப்படி இதை மல்டிபிள் பண்ணணும், எப்படி இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறது அப்படின்னு நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். நெக்ஸ்ட் சம் பாருங்க. If b equal to 5, determine the value of the expression 5 by b plus 5b into 25 by b square minus 25 plus 25b square using an identity. Friends, first நம்ம எங்கெங்கெல்லாம் b இருக்காங்களோ அந்த 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? ஓகே, அப்ப 5 divided by 5 plus 5 into 5 25 by b square na 25 minus 25 plus b square na 25. So 25 into 25. Friends, நம்ம இப்ப சால்வ் பண்ணிடலாம். So இதை கேன்சல் பண்ணா 1. So 1 plus 25 straight away answer எழுதிரும். 1 plus 25 நமக்கு 26 into, friends, இதை straight out பண்ணா 1. So 1 minus 25 plus 25 into 25 நமக்கு 625 வருதா? ஓகே, மறுபடியும் இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? So 26 into, so 626 minus 25 நமக்கு 601 வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம யூனிட் டிஜிட் 6. ஸோ இது மல்டிப்ளிகேஷன் பெருசா இருக்கனால யூனிட் டிஜிட் 6 பார்க்குறோம். ஸோ இங்க 3 நம்பருக்கு 6 இருக்கு, ஸோ சான்ஸே இல்லை. ஸோ நம்ம மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ எப்படி இங்க மல்டிபிள் பண்ணலாம் குயிக்கா? 601 into 26. ஸோ 26 into 1 26. 2 கேரியர் வேணுமா? ஸோ 2 into 0. ஸோ 2 plus 0 நமக்கு 2. ஸோ 6 into 26. 6 6 are 36. So 3a 12 15. So 15626 is our answer. Option B. Next sum. 256 x power 4 minus 16 y power 4 divided by 80x square minus 20y square into 16x square plus 4y square. Friends, இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. இப்போ இது நார்மலா நம்ம a minus b whole a square minus b square ஃபார்முலால சால்வ் பண்ணுவோமா? ஓகே, உங்களுக்கு ரெண்டு மெத்தட்னு சொல்றேன். சோ அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் பண்ணி எழுதணும்னா 16 x ஸ்கொயர் மைனஸ் 4 y ஸ்கொயர்னு எழுதலாமா? ஓகே, அப்புறம் ஹோல் ஸ்கொயர் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சால்வ் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம்? இப்போ இந்த ஃபார்முலா இருக்கு, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா இருக்காங்க. சோ அப்ப a plus b into a minus b ஃபார்முலா எழுதலாமா? சோ 16x ஸ்கொயர் plus 4y ஸ்கொயர் into 16 x ஸ்கொயர் மைனஸ் 4y ஸ்கொயர்னு எழுதலாமா? டிவைடட் பை இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம். 80 x square minus 20 y square, again 16 x square plus 4 y square. Friends, இந்த சேம் டேர்ம் அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ பாருங்க 16 x square minus 4 y square divided by 80 x square minus 20 y square இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நம்ம எதை காமனா எடுக்க முடியும்? 5 காமனா எடுத்துடலாமா? 5 காமனா எடுத்தா இங்க பாருங்க, டினாமினேட்டர்ல 5 காமன் எடுக்கிறோம். சோ அப்ப நியூமரேட்டர் சேம் தான், 16 x ஸ்கொயர் மைனஸ் 4 y ஸ்கொயர். டினாமினேட்டர்ல
5 காமன் எடுத்துட்டா நமக்கு 16x² minus 4y² இருக்கா. சோ இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி நமக்கு யார் இருப்பா 1/5 இருப்பாங்க. ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு ஈஸியஸ்ட் மெத்தட் வேல்யூ புட்டிங் மெத்தட். சோ நம்ம வேல்யூ புட்டிங்ல ஈஸியா இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். இப்ப பாருங்களேன். சோ இப்ப ஏதோ ஒரு டேர்முக்கு நம்ம 0 போட்டுடலாமா? சோ இப்ப நாம இங்க y க்கு 0 பண்ணிடுறோம். சோ y க்கு 0னா இந்த டேர்ம் 0. சோ இந்த டேர்ம் 0. இந்த டேர்ம் 0. சோ நமக்கு இப்ப எப்படி இருப்பாங்க? 256 x power 4 divided by 80x² into 16 x² இருப்பாங்களா? ஓகே. இப்ப இந்த 16 இந்த 256 கேன்சல் பண்ணா 16 வருவாங்களா? இந்த x² னா x power 4. சோ அப்ப இந்த x² x power 4 x power 4 கேன்சல் ஆயிடுமா? சோ இந்த இதுவும் x power 4 x power 4 கேன்சல் ஆயிடுவாங்க. 16/18 ஃபைனலா இருப்பாங்க. 16/80 ஃப்ரெண்ட்ஸ் இத சைக் அவுட் பண்ணா நமக்கு 1/5. ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய சம் இது மாதிரி மெத்தட்ல நம்ம வேல்யூ புட்டிங் போட்டு நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு வேல்யூ புட்டிங்னு சொல்ற நெக்ஸ்ட் கான்செப்ட் நான் கண்டிப்பா டீச் பண்றேன். நெக்ஸ்ட் சம் பாருங்க. p² minus q minus r² divided by p plus r whole square minus q². ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. இங்க நம்ம எல்லாத்துக்கும் வேல்யூ புட் பண்ணி பார்க்கலாமா? யார் நம்மளுக்கு வேல்யூ புட்டிங்ல டினாமினேட்டர் மட்டும் தான் 0 வரக்கூடாது. மத்தபடி நம்ம எப்படி வேணாலும் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்ப நம்ம யார் யாருக்கு ரெண்டு டேர்முக்கு 0 பண்ணிடலாமா? சோ யார் யாருக்கு 0 பண்ணலாம்? p க்கும் q க்கும் நம்ம 0 போட்டுடலாமா? சோ அப்ப நம்மளுக்கு இந்த டேர்ம் 0 ஆயிடுவாங்க. இது 0. இது 0. அப்ப நியூமரேட்டர்ல மைனஸ் ஆர் ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் நமக்கு? பிளஸ் ஆர் ஸ்கொயர்னு வரும். ஆனா வெளியே ஒரு மைனஸ் இருக்காங்க. சோ அப்ப நம்ம மைனஸ் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை. சோ இந்த இடத்துல வெறும் ஆர் ஸ்கொயர் தான். ஆர் ஸ்கொயர். இங்க q வந்து qங்கிற டேர்ம் 0 ஆயிட்டாங்க. சோ இங்க qங்கிற டேர்ம் 0. இந்த இடத்துல பிளஸ் ஆர் ஸ்கொயர். எகைன் இங்க மைனஸ் ஆர் ஸ்கொயர் இருக்காங்க. சோ அப்ப மைனஸ் ஆர் ஸ்கொயர் தான் வரும். டிவைடட் பை. சோ இந்த டேர்ம் 0. டினாமினேட்டர்ல மைனஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ரிமைனிங் அப்படியே இருப்பாங்க. சோ இந்த டேர்ம் ஃபுல்லாவே 0 ஆயிடுவாங்க. ஓகேவா? இந்த இடத்துல q0 p0. சோ அப்ப நம்மளுக்கு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் தான் மீதி இருப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ண ஆன்சர். சோ இப்போ நம்மளுக்கு ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுமா? -1 வரும். சோ இது இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுவாங்க. +1. சோ இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். +1. சோ +1 -1 கேன்சல் ஆயிடுவாங்க. ஃபைனலா +1 இருப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டா நமக்கு ரொம்ப டைம் ஆகும். இது மாதிரி வேல்யூ புட்டிங்ல நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சம். mn plus n is a factor. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல இது நார்மலா இங்க ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்காங்க. இப்ப பாருங்க. இது a plus b ஹோல் ஸ்கொயர்ல நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றோம். சோ எக்ஸ்பேண்ட் பண்ண a ஸ்கொயர்னா m ஸ்கொயர் x ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ ஏங்கிற இடத்துல mx இருக்காங்க, பிங்கிற இடத்துல n இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்ஷன் வந்து எங்க இந்த ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷன் இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். சோ அப்படி பார்த்தா ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If 4x minus 7y equal to 11 and 8x is equal to 18, what is the value of 16x square plus 49y square given that x and y are positive numbers? Friends இங்க இது நார்மலா ஸ்கொயர் பண்ணி எழுதிருக்காங்க. நார்மலா ஸ்கொயர் பண்ணவே நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். So 4x minus 7y whole square equal to 11 square. Okay, a minus b whole square formula. அப்ப 16x square plus 49y square minus 2 into 4x into 7y is equal to 11 square வந்து நமக்கு 121. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடத்துல பாருங்க. சோ நமக்கு x ஓட வேல்யூ 8 னு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப இத மல்டிபிள் பண்ணா 4 2s are 8, 8 7s are 56 xy னு வருமா? சோ 56 minus 56 xy equal to 121. இப்போ இந்த xy இருக்க இடத்துல நம்ம 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணோமா? அதான क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. சோ அப்ப -56 into 8. ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேர்ம் இந்த சைடு வந்தா பிளஸ்ஸா மாறிடுவாங்களா? சோ அப்ப 121 பிளஸ். சோ 8 6 are 48, 4 40 44.
ஃப்ரெண்ட்ஸ் இதை ஆட் பண்ணா நமக்கு 9 6 5 569 ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். ஸோ அதாவது நமக்கு ஃபைனலா இந்த டேர்ம் அப்படியே கீழே எழுதிடலாமா? ஸோ 16x ஸ்கொயர் பிளஸ் 49y ஸ்கொயர் ஈக்குவல் டு 569 இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். What is the value of a plus b whole square minus a minus b whole square divided by ab? ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்ன ஃபார்முலா மைனஸ்ல இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. கிளாஸ் 1லயே நம்ம பார்த்திருப்போம். ஸோ நமக்கு a plus b whole square minus a minus b whole squareனா நமக்கு 4ab divided by ab. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ab ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடும். ஆப்ஷன் b is our answer. Next sum. If x plus 1 whole square plus x plus 2 whole square equal to 16, what is the value of 4x square plus 12x plus 40? ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஏதாவது ஃபார்முலா படி யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா சான்ஸ் இல்லை. ஸோ இதை நார்மலா எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணவே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இங்க பாருங்க, x plus 1 whole squareனா x square a square plus b square plus 2ab. ஃப்ரெண்ட்ஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்றோம். x square 2 squareனா 4 plus 2 into 2ab னா 4x வருவாங்க equal to 16. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? x square plus x square நமக்கு 2x square plus 2x plus 4x நமக்கு 6x plus 4 plus 1 5 equal to 16. ஆனா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன 4x square plus 12x இருக்கு. ஆனா இங்க 2x square plus 6x தான் இருக்காங்க. சோ அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே நம்ம 2 ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு இந்த டேர்ம் கிடைக்குமா? ஓகே. சோ அப்ப இந்த சைடும் 2 ஆல மல்டிபிள் பண்றோம். சோ இங்கேயும் 2 ஆல மல்டிபிள் பண்ண வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்லையா? சோ 4x square plus 12x plus 10 is equal to 32. ஃப்ரெண்ட்ஸ் ஆனா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன 40 இருக்கு, ஆனா இங்க வந்து 10 தான் இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? சோ இந்த சைடு ஒரு 30 ஆட் பண்ணா ஈக்குவேஷனுக்கு அந்த சைடும் ஒரு 30 ஆட் பண்ணா வேல்யூ சேஞ்ச் ஆக போகுது இல்லையா? சோ அப்ப 32 plus 30 வந்து என்ன 62 வரும். ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். இப்போ இங்க பாருங்களேன், இதை ஃபைனலா எப்படி எழுதிக்கலாம்? 4x square plus 12x plus 40 is equal to 62 வரும். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.